ஃபஸ்ட்டு செக்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சிபிஐயிடம் வந்து தான் கட்சிக்காரங்களே கோத்து விட்டுருக்காரு விஜய். விசாரணை வந்து மிக கெடுபடியாக இருந்திருக்குது. அப்படி என்னென்ன தான் சிபிஐட்ட விசாரணை நடந்துச்சு? 2026 தேர்தலில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் நிற்க முடியாத அளவு கூட சூழ்நிலை வருமா? சரி, அவர் நடித்த படம் ஜனநாயகன் வருமா வராதா? இப்படி பெரிய அரசியல் திருப்பங்கள் வந்து திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? விசாரணை அதிகாரிகள் சிபிஐ கேட்ட கேள்வியில் வந்து கடும் குளிர்லையும் வேத்து விறுவிறுத்து போன விஜய் அவர்கள் என்னடா மாட்டிக்கிட்டோமேன்னு முழிக்கிறாருங்கிற செய்தி வருது. அது உண்மையா? இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி நடத்துறதுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து வெளிநாடுகள்லேருந்து கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்டேருந்து வந்ததா ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியாகுது. அது உண்மையா? இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வந்து விஜய் அவர்களையும் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தையும் கலங்கடிக்கிறப்ப விஜய் அவர்கள் தான் இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, ஐயா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சது வந்து ஜானு ஆரோக்கியசாமி அவங்க தான், அவர் சொன்னதை தான் நான் கேட்டு நடந்தேன்னு சொல்லி இவரை போட்டு கொடுத்துட்டாருன்னு செய்தி வருது. இது உண்மையா? இப்படி பலதரப்பட்ட ஆச்சரியமான செய்திகள் வந்து அப்டேட்டாக வந்திருக்கிறப்ப என்ன தகவல் வருதோ அந்த தகவல்களை வந்து அப்படியே உள்ளபடி உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காணொலிக்கு வர்றோம். என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் விரிவாக பார்க்குறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு சோதனை மேல் சோதனை தான் வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து இவர் எடுத்த எடுப்புலையே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கடுமையாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நடவடிக்கைகள், விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து பலருக்கும் கோபத்தை உண்டாக்கிருச்சு. காரணம் வந்து யாருமே வந்து கட்சி தொடங்கினோன்னா நான் நேராக முதலமைச்சர் சீட்டுக்கு தான் வருவேன், அந்த பெட்டர் மார்க்ஸ் சைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்து எம்எல்ஏயாக இருந்து பொருளாளராக இருந்து பல பொறுப்புகளில் வந்து கருத்து வேறுபாட்டால் வெளியே வந்து அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் நின்று பல சிரமங்களுக்கு பிறகு தான் அவர் முதலமைச்சராக வந்தார். ஆனால் இந்த விஜய் வந்து உடனே திடீர்னு வர்றாரு. எப்படி வர்றாரு? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் திடீர்னு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா தனி விமானத்தில் போகிறாரு. எப்படி போகிறாரு? இவ்வளோ சர்ப்ளஸாக செலவழிக்கிற அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வருது? திட்டம் இல்லாமல் கூட்டங்கள் நடத்துகிறாரு. எப்படி? கரூரில் 41 உயிர்களை வந்து பலி வாங்கினதுக்கு வந்து நிதி கொடுத்தாரா? எந்த நிதியிலேருந்து கொடுத்தாரு? சொந்த நிதியா வேறு எங்கேருந்து நிதி வந்துச்சா? இப்படி பலதரப்பட்ட கோணங்களை இவர் எதிர்பார்க்காத கேள்வியெல்லாம் சிபிஐ கேட்டவுடனே தான் விஜய் அப்செட் ஆகியிருக்கிறாரு. கடந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு போன விஜய் அவர்கள்ட்ட வந்து போகிறப்பே ஒரு பை கொண்டு போனார். நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறோம். அந்த பையில் வந்து இந்த பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்க பிட்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு A4 ஷீட்டில் நிறையா குறிப்பெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அந்த குறிப்பு என்னென்னா, ஏற்கனவே விசாரணைக்கு போனாங்கள்ல புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், ஜானு ஆரோக்கியசாமி, அவங்கெல்லாம் என்னென்னலாம் கேட்டோம், அவங்க என்னென்ன கேட்டாங்க, என்னென்னலாம் சொன்னோங்கிறத இவர்கிட்ட சொன்னாங்கல்ல, அதையெல்லாம் குறிப்பெடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ தான் ரொம்ப படு விவரமாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க சாமின்ட்டு வித்தியாசமான கேள்விகளை கேட்டவுடனே தான் விஜய் திணறி இருக்காரு அப்படின்னு செய்தி வருது. ஒரு சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே நடந்த கேள்வியை அவங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் என்ன கேட்டோன்ட்டு. போயிட்டு வந்த விஜய் அவர்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் பெரும்பாலான ஊடகங்கள், யூடியூப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க வாயில் வந்ததை அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாயில் வந்ததை அவங்க அள்ளி விட்டாலும் அடித்து விட்டாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் கேள்வி கேட்டிருப்பாங்கங்கிறத நம்மளால் வியூகிக்க முடியுது. ஒருபடி மேலே போயிட்டு விஜய் அவர்கள் வந்து தெரியாதனமாக கட்சி ஆரம்பிச்சிட்டோம், தெரியாதனமாக இந்த சினிமாவை எடுத்து மாட்டிக்கிட்டோம், ஏன்டா அதில் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருங்கிற தகவல் தான் இப்போ வந்து கரண்ட்டாக வெளியே வந்திருக்கு. ஒரு வகையில் வந்து விஜய் அவர்கள் மேலே அனுதாபம் தான் வருது மக்களுக்கு. ஏன்டா இவரை போட்டு இப்படி புழிஞ்சு எடுக்கிறாங்க, இன்னும் ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் என்ன கருத்து சொல்கிறாங்க, வரலாமுங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சக்கூடாதுங்க, நான் மந்திரி ஆயிடுவேன், நான் தான் முதலமைச்சர் ஆயிடுவேன், 80 வருஷம் அரசியல் உள்ளவங்களாம் என்கிட்ட வாங்க, எனக்கு கீழே இருங்க அப்படிலாம் சொல்கிறது நல்லா இல்லையில அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இப்போ நடந்தது என்னென்னா, 41 பேர் உயிர் போச்சுல, அந்த இடத்த விட்டு ஓடினார்ல, அது பெரிய தப்பாக போச்சு. ஓடினவர் என்ன பண்ணிட்டார், இந்த 41 பேர் செத்ததுக்கு தான் கூட்டத்தை கிழிச்சிக்கிட்டு கார் போனது காரணம் இல்லையா, திமுக சதி, செந்தில் பாலாஜி சதி, அப்படி இப்படி தேவையில்லாத பொருத்தமில்லாத பொய்களை சொன்னோடனே அது இன்னும் கொஞ்சம் வழக்கு விவகாரமாக ஆயிடுச்சு. பேசாமல் தமிழ்நாடு போலீஸை விசாரிக்க விட்டுருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அனுசரணையாக பாவம்
நம்ம தமிழ்நாட்டு புள்ள அவன் ரொம்ப தண்டிக்கக்கூடாதுனோட கொஞ்சம் பாலிஷாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சிபிஐ தான் வேணும்னு அடம் பிடிச்சது விஜய் அவர்கள் தான். இப்போ சிபிஐட்ட கேஸ் போயிருச்சு. கேஸ் போன பிறகு நீங்கள் தானே சொன்னீங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ விசாரிக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் போச்சு சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரியாமல் போச்சு. சிபிஐ மத்திய ஒன்றிய அரசு கையில் தானே இருக்குது. பாஜகவுடைய ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் தானே சிபிஐ இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேர்மையாக விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு, கெட்டுக்குப்படியாக. அப்படி விசாரித்த உடனே இவர் என்னடா நம்மள்கிட்ட இப்படி ரொம்ப அனுசரணையாக கேட்பாங்கன்னு பார்த்தா இப்படிலாம் கேட்குறாங்களே, எதிர்பார்க்காத கேள்விலாம் கேட்குறாங்களே, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை ஆளை விட்டால் போதும் சாமி, கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, இங்கே வாங்க என்கிட்ட ரொம்ப கேள்விலாம் கேட்காதீங்க, எனக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிறவர் ஜான ஆரோக்கியசாமி தான், அவர் சொல்கிறபடி தான் நான் பேசுவேன், அவர் எழுதி கொடுக்குறது தான் நான் பேசுவேன், அவர் சொல்கிறபடி தான் நான் வந்து நடப்பேன், இதனால் இந்த கூட்டம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அவர் தாங்க பொறுப்பு, அவரை பிடிச்சிக்கங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி இவர் தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் கோத்து விட்டுட்டார் விஜய்ன்னு இப்போ பரவலாக செய்தி வருது. சரி, அப்படி ஜான ஆரோக்கியசாமி எதுவும் செஞ்சாரா அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு பக்கம் அவர் மேலே வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டு உலா வருது. அது என்ன உலா வருது, கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்திலிருந்து பல 100 கோடிகளை வந்து பணமாக வாங்கியிருக்காரு இந்த ஜான ஆரோக்கியசாமி. அப்படி பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டு தான் இந்த விஜய் அவர்களும் ஜான ஆரோக்கியசாமி அவர்களும் இவ்வளோ ஆட்டம் போட்டு செலவழிக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து கிறிஸ்தவ மதத்தை வளர்க்குறது. இவங்க சைலண்டரியாக ஒரு மிஷினரி மாதிரி செயல்படுறாங்க. இவங்களுடைய சொந்த பணமாக இருந்தால் இவ்வளோ ஆடம்பரமாக அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கிறதாவும், அதை வந்து சிபிஐ தோண்டி துருவி விசாரிக்கிறதாவும், அப்படி வெளிநாட்டிலிருந்து இந்த உதவி கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களில் வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரங்கள்கிட்ட கிடச்சிருக்குங்கிற மாதிரி விசாரிக்கிறதாகவும் செய்தி வந்திருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்துச்சுல்ல, 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படம்னா, இந்த படத்தை தயாரித்தவர் ஒரு பிரபல தயாரிப்பாளர்லாம் கிடையாது. பேருக்கு அவர் பேரை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டு உதவிகள்லேருந்து வந்த படங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு தடை வரண்டு விஜய் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கடுமையாக வந்து அந்த ஒன்றிய அரசும் சிபிஐயும் தாக்குறதுக்கு என்ன காரணம், இவரை தண்டிக்கிறதுக்கா இல்லாத பைண்டப் பண்ணி கட்டுப்படுத்துறதுக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை அரசியல் நோக்கர்கள்ட்ட இருக்குது. அதை பலரும் என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடைய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் மீது கடுமையான வழக்குகள் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்த வழக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் அவர் மகன் மேலேயும் மிகப்பெரிய வழக்கு இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட நிர்வாகிகள் மேலே வழக்கு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிடிவி தினகரன் மேலே அதே மாதிரி வழக்கு இருக்குது. இப்படி வழக்கு இருக்கிற ஆளை பூரா சிபிஐயில் கோத்து வச்சுக்கிட்டு அந்த விசாரணையை முடிவும் செய்கிறதில்ல, அவங்க தீர்ப்பும் சொல்கிறதில்ல, அவங்கள பைண்டப் பண்ணி மிரட்டி வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிற பாஜகவுக்கு இன்னொரு ஆள் மாட்டிக்கிருச்சு விஜய். இந்த விசாரணை வரவும் வராது, இவருக்கு தீர்ப்பும் கிடைக்காது, இவர் நல்லவர்னு விட மாட்டாங்க, இவர் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, இதை வச்சு மிரட்டியே இவரை வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க, தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் வந்து இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டில் வந்து சில விஷயத்துங்களை வந்து மாற்றி செய்கிற மாதிரி ஜான ஆரோக்கியசாமி ரூட்டு போட்டு கொடுத்துருக்கிறாரு. விஜய் அவர்களை கட்சி தொடங்க சொன்னதே சிறுபான்மை மக்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இப்போ தொடங்க சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், திமுகவுக்கு போகிற அதிமுகவை பிடிக்காமல் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டையெல்லாம் பிரிக்கிறதுக்கு தான் இவரை கட்சி தொடங்க சொன்னாங்க. ஆனால் இவருக்கு என்ன பண்ணிட்டாரு, இதை சாதகமாக வந்து ஜான ஆரோக்கியசாமியை பயன்படுத்திக்கிட்டு கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்கு இந்த கட்சியை பயன்படுத்துகிற மாதிரியும், எப்படியாவது நம்ம ஒரு ஆட்சியை பிடிச்சி இங்கே ஒரு மத ரீதியான பிரச்சனையை கொண்டு வரலாங்கிற மாதிரி இறங்கிட்டாரு. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து
ஜானு ஆரோக்கியசாமி வந்து பல கட்டங்களில் பேசியது தகவல் வந்து அந்த முக்கியமாக பாஜகவுடைய தலைவர்களுக்கு போயிட்டதுனால ஏற்கனவே அனுதாபமாக இருந்த அந்த தலைவர்கள்லாம் இப்போ விஜய் அவர்கள் மேலே வந்து கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நீ இப்படி போகிறீங்களா, நாங்கள் இப்போ ரூட்டை மாற்றுறோம் பாருன்னு சொல்லி ரூட்டை மாற்றிட்டாங்க. அந்த வலையில் மாட்டிக்கிட்டதுனால விஜய் அவர்கள் வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியுமா முடியாதாங்கிற $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ உலாவ ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அந்த சிபிஐட்ட இவர் கிடுக்குப்படியாக மாட்டிக்கிட்டா இவர் படம் ஜனநாயகன் வெளிவர்றது மிக காலதாமதமாகலாம், ஒருவேளை வெளிவர முடியாமல் கூட போகலாம். 2026 தேர்தலில் இவர் அரசியலில் நிற்கக்கூட முடியாமல் கூட, தேர்தலில் நிற்கக்கூட முடியாமல் போகலாம். இன்னும் ஒருபடி மேலே போல இவர் கோத்து விட்டுருக்கிறதுனால ஜானு ஆரோக்கியசாமி கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அவரை. இப்போ இந்த கூட்டத்தில் நடந்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுனால இந்த தமிழக வெற்றிக்கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடிஎல் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஏண்டா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு கூட்டணி சேர்ந்து நம்ம பெரிய படத்துக்கு வருவோம்னு நினச்ச செங்கோட்டையன் வந்து இப்போ தலையில் கையை வச்சுக்கிட்டு ஐயோ நம்ம மோசம் போயிட்டோமேனு முழிக்கிறாரு. ஆனால் புத்திசாலித்தனமாக பாருங்கள், இன்றைக்கி ஓபிஎஸோட ஆதரவாளர் தர்மலிங்கோட என்ன பண்ணிட்டார், சுதாரித்து டிஎம்கேக்கு வந்துட்டார். இப்போ டிஎம்கேவுடைய அரசியல் ஆதரவும் க்ரோத்தும் அதுக்கு வரக்கூடிய முக்கியஸ்தரோட வருகையும் அதிர்ச்சிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் தேஞ்சிக்கிட்டே வருது. முடிவு என்ன ஆக போகுது? வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகமே வந்து போட்டியிடாமல் இந்த தேர்தலை புறக்கணிக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு பேச்சு வர்றது உண்மையா, அல்லது நிலைமை வேறு எதுவும் மாறுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் வரக்கூடிய தகவலை உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.